மெழுகந்து பூச்சி தாக்குதலான அடை பற்றி பார்த்துருந்தோமுங்க. அந்த அடை வந்து நம்ம கொஞ்ச நேரம் இப்படி வெயிலில் வச்சிருக்கிறோம். சும்மா ஒரு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் இருக்குது. பாருங்க இதுலேருந்து எப்படி இந்த மெழுகு மந்து பூச்சியெல்லாம் வெளியே வரும் பாருங்க. பாருங்க இது ஒரு புழு வந்துருச்சு. இதை இங்கே பாருங்க, அடுத்த புழு இது இங்கே இருக்குது. இதா இல்லை நிறையா ஊறிக்கிட்டு இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த கூட்டை வந்து சாப்பிட்ட புழுக்களுங்க. அதனால தான் அந்த கூடு ஓடி போச்சு. உள்ளே பாருங்கள் நூலாம்படம் மாதிரி இருக்கும் பாருங்க. ஒரு அடையில் இத்தனை புழு இருக்குமான்னு நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இதை க்ளீன் பண்ணாத நீங்கள் அப்படியே விட்றீங்க அப்படின்னா இந்த புழுக்கள் என்ன ஆகும்னா ஒவ்வொன்றும் ஒரு பூச்சியாக மாறி ஒன்று ஆயிரக்கணக்கான முட்டைகள் இட்டு நூற்றுக்கணக்கான கூட்டை வந்து ஓடி போக வச்சிரு. அதனால் இந்த மெழுகந்து பூச்சி தாக்குதலுக்கு இலக்கான அந்த கூட்டத்திலிருந்து அந்த அடைகளை எடுத்து நீங்கள் உடனடியாக தீயில போட்டு எரிச்சிடணுங்க. அப்போ தான் அதுகிட்டேருந்து காப்பாற்ற முடியும். பாருங்கள் எத்தனை புழுக்கள் வந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள்.